ஜீவா, எப்படி இருக்க? ஹாய் ஜெனி, நான் நல்லா இருக்கேன். ஹவ் ஆர் யூ? ஐ எம் ஆல்சோ வெரி ஃபைன் ஜீவா. ஆமாம் ஜெனி, உன்னோட ரிசர்ச் ஒர்க்கில் இப்போ எப்படி போயிட்டுருக்கு? என்னோட ரிசர்ச் ஒர்க்கா? அது சூப்பராகவே போயிட்டு இருக்கு. எதை பற்றி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்க ஜெனி? நம்ம பாடியில் இருக்கிற பசையை பற்றி தான். என்ன, நம்ம உடம்புல இருக்க பசையை பற்றியா? ஆமாம் ஜீவா, எப்படி கம் வெளியில் ஒட்டுறதுக்கு யூஸ் ஆகுதோ அந்த மாதிரி நம்ம பாடிக்குள்ளேயும் கம் இருக்கு. அப்படியா? அப்போ நம்ம உடம்புல இருக்க பசையை பற்றி கொஞ்சம் சொல்றியா? உனக்கு மட்டும் இல்லை, நம்ம வீடியோவை பார்த்துட்டு இருக்க, நம்மளோட சேனலை கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க நம்ம வியூவர்ஸ்க்கு கூட நம்ம எப்பவுமே எங்கே இருக்கிறதுக்கு இந்த உடலில் இருக்கிற பசை தான் முக்கிய காரணம். அதை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். வாங்க எல்லாரும். பசை அதாவது கம் ஒட்டுறதுக்கு உதவும். கடையில் மட்டும் இல்லை, நம்ம உடம்புக்குள்ளேயும் பசை இருக்குது. அது சயின்டிஃபிக் டேர்மில் கொலாஜன் சொல்லுவாங்க. நமது உடலில் தசை, எலும்பு, தோல், இரத்த குழாய், ஜீரண உறுப்புகளில் உள்ள ஒரு வகை புரோட்டீன் தான் இந்த கொலாஜன். அது மட்டும் இல்லாமல் இந்த கொலாஜன் நம்மளோட எலும்பு, தோல் எல்லாத்தையும் ரொம்ப சுறுசுறுப்போடும், இறுக்கமாகவும், துடிதுடிப்பான சக்தியோடும் வச்சிருக்க உதவுது. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான், நம்ம கை கால் அசைவுக்கு முக்கியமானவை மூட்டு இணைப்புகள். அந்த எலும்பு மூட்டுக்கு முக்கியமான பசுத்தன்மையை கொடுக்கறதே இந்த கொலாஜன் தான். எல்லாருக்குமே ஆசை இருக்கும் எப்போதும் எங்கே இருக்கணும்னு. அதுக்கு முக்கிய ரீசன் இந்த கொலாஜன். நம்மளோட ஏஜ் ஆக ஆக இந்த கொலாஜனோட உற்பத்தி உடம்புல குறைய ஆரம்பிக்கும். அதனால தான் நம்மளோட முகத்தில் சுருக்கம், தசை தளர்ந்து போதல், மூட்டு இயங்குவதில் தொல்லை போன்ற பிரச்சனைகள் நமக்கு ஏற்படுது. ஏஜ் ஆகிறது நேச்சுரலாக நடக்கிறது. அது மட்டும் இல்லாமல் சின்ன வயசுலேயே நமக்கு கொலாஜன் குறையுதுன்னா அது முக்கியமான காரணம் ரொம்ப ஸ்வீட் சாப்பிட்றது, அதாவது இனிப்புகளை அதிகமாக உண்ணுதல், புகைப்பிடித்தல், ஸ்மோக்கிங், வெயிலில் ரொம்ப நேரம் சுற்றுறது, ஹாட் சன்ல ரொம்ப நேரம் இருக்கிறது. இந்த பழக்கங்களால் நம்மளோட உடம்புல இருக்கிற பசை அதாவது கொலாஜன் குறையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சரி, நம்ம எங்கே இருக்கும்போது அதாவது சின்ன வயசுலேயே நமக்கு கொலாஜன் குறையுதுன்னா என்ன மாதிரி மாற்றங்கள் நம்ம உடம்புல ஏற்படும் அப்படின்னு கேட்குறீங்களா? இள வயசுலேயே முதிர்ந்த தோற்றம், வயிற்று உபாதைகள், அஜீரணம், அடிக்கடி மோஷன் போகிறது, உணவு உண்ட உடனே மலம் கழிக்கிறது, ரொம்ப லேசி அதாவது கடும் சோர்வு ஏற்படுறது, மூட்டு வலி போன்ற உபாதைகள் அதாவது ரொம்ப ப்ராப்ளம்ஸ் இந்த கொலாஜன் நமக்கு சின்ன வயசுலேயே குறைஞ்சிச்சுன்னா ஏற்படும். இல்லை, நான் எப்போவும் எங்காவும் ஹெல்த்தியாகவும் இருக்கணும்னு விருப்பப்படுறவங்க இந்த கொலாஜன் உடம்புல தக்க வச்சுக்கணும். அதுக்கு நான் சொல்கிற ஃபுட் ஹேபிட்டை வளர்த்துக்கோங்க. நான் வெஜிடேரியன்ஸ் நிறைய மீன் சேர்த்துக்கோங்க. வெஜிடேரியன்ஸ் அஸ் வெல் அஸ் நான் வெஜிடேரியன்ஸ் நீங்கள் முட்டைகோஸ், அவகேடோ ஃப்ரூட், மாதுளை, ஸ்ட்ராபெரி, சிவப்பு முள்ளங்கி, பீட்ரூட், கேரட், முளைக்கட்டிய பயிறு வகைகள், பூண்டு, சாத்துக்கொடி, எலுமிச்சை, ஆரஞ்சு, ஆலிவ் சீட்ஸ், கீரை வகைகள், பால், சோயாவில் தயாரிக்கும் உணவுகள் இவற்றை உட்கொண்டால் கண்டிப்பாக யங்கேஜில் மட்டும் இல்லை வயசானாலும் கொலாஜனை நம்ம உடம்புல தக்க வச்சுக்க முடியும். ஸோ வியூவர்ஸ், நான் சொன்ன உணவு வகைகளில் தினமும் ஏதாவது ஒன்று உங்களோட உணவுகளோடு சேர்த்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா இப்போ மட்டும் இல்லை வயசானாலும் நம்ம இளமையாக நம்மளோட வாழ்க்கையை அழகாக லீட் பண்ண முடியும். நீங்கள் செய்வீங்கன்னு நம்பி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இயலிசை இனிமை சேனல். நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ.